Hi guys, நான் அப்புறமா welcome to our video. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 9 CBSE economics chapter 2 அதாவது people as resources explanation part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So overview. இந்த people as resource chapter நமக்கு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான். ஸோ ஒரு நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனுங்கிறது அந்த நாட்டுக்கு ஒரு லயபிலிட்டி இல்லை, அதாவது நாட்டு மேலே இருக்கிற ஒரு சொமம் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து மாதிரி. So population becomes human capital when there is an investment made in form of education, training and medical care. So இந்த human capital, அதாவது இந்த population வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம, ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதுவுமே ஈடுபடாம சாதாரணமாக சாப்பிட்டு தூங்கி இருப்போம். அந்த இடத்துல வந்து இது பாப்புலேஷன், அதுவே அவங்க எஜுகேஷன், ட்ரைனிங், அப்புறம் மெடிக்கல் கேர், இந்த மாதிரி சில ஃபார்ம்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ, ஸோ படிக்கிறப்போ, ட்ரைனிங் பண்றப்போ, மெடிக்கல் கேர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறப்போ அவங்க வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டலா மாறுவாங்க. ஸோ அதாவது எந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அவங்க போக முடியும், அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ஒரு எக்கனாமிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்கிற கண்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த இடத்துல சுனாமி வந்தாலும் சரி, நிலநடுக்கம் இருந்தாலும் சரி, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வரப்போ ரொம்ப அதிகமாக டெவாஸ்டேட்டிங்கான இம்பேக்ட் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்குறப்போ அந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல மக்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ன்னு சொல்றதை விட அந்த இடத்துல அவங்க ஹியூமன் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து படித்தவங்கள தான் இருப்பாங்க. அங்கே படிக்காதவங்கன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு பேரோ 2 பேரோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஹியூமன் கேபிட்டல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது ஏன்னா இது வந்து ஹியூமன் கேபிட்டல் வந்து சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக். அந்த எந்த ஸ்டாக்னா ஸ்கில், அதாவது ப்ரொடக்டிவ் நாலேஜ். ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 10,000 வாங்குனீங்கன்னா அது ஒரு மாசத்துக்கு 7,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணது ஏதாவது ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த மாசமும் அது 7,000 தான் பண்ணும், அடுத்த மாசமும் 7,000 தான் பண்ணும், அதுக்கு அடுத்த மாசமும் 7,000 தான் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த மிஷின் வந்து நமக்கு யூஸ் தான், ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே இன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து படிச்சு அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு, மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கிறாரு. அதுவே இன்னும் கொஞ்சம் படிக்கிறாரு, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த வருஷமும் சரி மந்த்லி 2,00,000 சம்பாதிக்கிறாரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படிக்கிறது, அவரோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி வேலை கொடுக்குறப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல எக்கனாமிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் இன்னும் காசு வருது. ஸோ இது மூலயமா என்ன சொல்லணும்னா ஒரு ஹியூமன் கேபிட்டலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பீப்புள் ஆர் ரிசோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஒர்க்கிங் பீப்புளை அவங்களோட ப்ரொடக்டிவ் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி மூலயமா வந்து ஒரு ரெஃபர் பண்ணுற ஒரு வே தான் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ். Looking at the population from this productive aspect emphasizes its ability to contribute to creation of the gross national product. Like other natural population also is a resource, a human resource. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறப்போ எல்லாருக்கும் பாப்புலேஷன் எல்லாருமே அவங்களோட எபிலிட்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி, ஸோ அவங்க கிட்ட இருக்கிற ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்டையும் அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டியும் கொடுத்து அவங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ அது என்னவா இருக்கும்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதாவது இந்த நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலே வந்து ஒருத்தர் வந்து இருக்காரு ஒரு வீட்டில், ஸோ அவர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டில் இருந்தே பார்க்குறப்போ எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாருமே வேலைக்கு போகிறப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக மூவ் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி பண்ணுறோம். Like other resources, population also is a resource, a human resource. So எல்லா resources மாதிரி, so natural resource, human made resource, so அந்த மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு resource. ஆனால் இது என்ன resource? Human resource. India's green revolution is a dramatic example of how the input of greater knowledge in the form of improved production technology can rapidly increase the productivity of scarce land resources. India's IT revolution is a striking instance of how the importance of human capital has come to acquire a higher position than that of material, plant and machinery. India's green revolution. ஸோ இதை பற்றி வந்து நிறைய மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் டைம்ஸில், அதாவது பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சாதாரண மென்யூஸ், அப்புறம் சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஹோம்மேடாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே மேக் பண்ணி அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நேச்சுரலாக க்ரோ ஆகிற சீட்ஸை தான் போடுவாங்க. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல என்னதுன்னா வெளியூர்ல இருந்து, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி கிராப்ஸ் HYV சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 சாக்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னா, அதுவே இந்த HYV போடுறப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் இல்லைனா ட்ரிபிள் ஆகும். 40 to 60 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த HYV மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது? ஸோ அதே லேண்ட் தான், நம்ம அதே எஃபர்ட் தான் போடுறோம். ஸோ அதே லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே எஃபர்ட் தான் போடுறோம் நம்ம. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நாலேஜ், அதாவது HYV சீட்ஸ், இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளால ஈஸியாக இந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்போ அதுவே பார்க்குறப்போ இது கூட வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர், ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கு. இப்போ சாதாரணமாக இந்தியாவோட IT ரெவல்யூஷன், ஸோ கம்பெனின்னு பார்க்குறப்போ டோட்டல் லேண்ட் ஏரியாவே எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 acres இல்லைனா 5 acres அவ்வளோதான் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 acres 5 acresல விவசாயம் என்ன நடந்ததுன்னா மந்த்லி எவ்வளோ ஒரு 50,000 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியெல்லாம் கிடைக்காது. ஸோ அதுவே அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில், அதாவது ஆனம் இல்லைனா ஹாஃப் ஹேர்லி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அதுவே இந்த இடத்துல இருக்கிறப்போ பில்டிங் மேலே பில்டிங், ஸ்டோரி மேலே ஸ்டோரி கட்டி எத்தனை IT கம்பெனி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபார்மிங் லேண்டை விட அதுவே அந்த IT கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு எக்கனாமிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே வந்து நிறைய வேலை செய்வாங்க. ஸோ வேலை செய்யறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாக, அதாவது நம்மளோட அந்த ஹியூமன் கேபிட்டல், இப்போ அந்த இடத்துல ஹியூமன் கேபிட்டல் யூஸ் பண்ணி அவங்க ஹையர் பொசிஷனுக்கு வராங்க. இந்த இடத்துல மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படாது, பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது, மிஷினரியும் தேவைப்படாது. ஸோ பார்க்குறப்போ ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 50 to 70 கம்ப்யூட்டர்ஸ், அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வேலை செய்யறதுக்கு சில இடம் அவ்வளோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிளான்ட், மிஷினரி, மெட்டீரியல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவை இருக்காது. This is the positive side of a large population that is often overlooked when we look only at the negative side. Consider only the problems of providing the population with food, education, access to health facilities. So இதான் வந்து பாப்புலேஷனோட பாசிட்டிவ் சைட். ஆனால் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காம விட்டுட்டு அப்படியே நெகட்டிவ் சைடில் பார்க்குறப்போ நமக்கு வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால நமக்கு ஃபுட்டு கொடுக்க முடியறதில்ல, எஜுகேஷன் கொடுக்க முடியறதில்ல, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்க முடியறதில்ல நான் சொல்கிறோம். And the existing human resources further developed by becoming more educated and healthy, we call it human capital formation. So in the existing human resource வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து எஜுகேஷனாகவும் ஹெல்த்தியாகவும் மாறுச்சுன்னா, ஸோ இப்போ அதே அந்த பாப்புலேஷன் ரொம்ப எஜுகேட்டடாக, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 150 crores இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ 150 crore மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் பார்க்குறப்போ 150ன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லிட்ரேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 90 crore கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா அந்த 90 crores மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையை தான் செய்ய முடியும். ஸோ அதுவே அந்த 150 crore படிச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் நல்ல வேலைக்கு போனாங்கன்னா என்ன ஆகும்? இந்தியாவோட எக்கனாமி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னன்னா, இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் நல்லா படிச்சு எஜுகேட்டடாகவும் ஹெல்த்தியாகவும் மாறுறப்போ நமக்கு ஒரு ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்குது. அதாவது ஒரு ஹியூமன் கேபிட்டல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தட்ஸ் ஆட் டு த ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியோட ப்ரொடக்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதை பார்க்குறப்போ ஜஸ்ட் லைக் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 acres லேண்ட் வச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh 2 lakh சம்பாதிக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 acres வாங்கி போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த இடத்துல ஃபிசிக்கல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் த்ரூ எஜுகேஷன், ட்ரைனிங், மெடிக்கல் கேர். ஸோ ஹியூமன் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் எப்படி பண்ண முடியும்னா எஜுகேஷன், ஸோ எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் ட்ரைனிங், ஸோ ட்ரைனிங் கொடுக்கணும், அப்புறம் மெடிக்கல் கேர், அதாவது மெடிக்கல் கேர் தேவைப்படுற மக்களுக்கெல்லாம் மெடிக்கல் கேர் கொடுக்கணும். இப்போ எப்படி ஒரு காருக்கு ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு டீசலோ பெட்ரோலோ போடுறோமோ, அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்,
அப்புறம் எந்த ஒரு வேலை செய்யணும் அதுக்கு ஒரு ட்ரைனிங். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெடிக்கல் கேர். ஸோ இப்போ ஏதாவது கார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் வேலை செய்யணும்னா கண்டிப்பா போயிட்டு அந்த இடத்துல மெக்கானிக் ஷெட்ல போய் கொடுத்து சரி பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேர் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து எப்படி மாறும்னா ஒரு ரிட்டர்ன் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசிக்கல் கேபிட்டல். ஸோ இது வந்து அப்படியே பிசிக்கல் கேபிட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா திரும்பி வரும். This can be seen directly in the form of higher income earned because of higher productivity of the more educated or better trained persons. இது நம்ம டைரக்டா பார்த்தோம்னா ஹையர் இன்கம்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. எப்படின்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி மூலியமா. ஸோ அந்த ஹையர் ப்ரொடக்டிவிட்டி எப்படி நடக்குதுன்னா மோர் எஜுகேட்டட் அண்ட் பெட்டர் ட்ரெயின் பர்சன்ஸ். ஸோ இன்னும் நல்லா படிச்சவங்களும் ட்ரெயின் ஆன பர்சன்ஸும் வந்து வேலைக்கு சேர்றப்போ அந்த இடத்துல ஹையர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஹெல்த்தியர் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்காரு. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காசு இல்லை, அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அது கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அதிகமாக தெரியாது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ அவர் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு லைபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதுவே ஒருத்தர் படிச்சிருக்காரு, பெட்டர் ட்ரெயின்டு பர்சன், அப்புறம் ஹெல்த்தியர் பீப்புளாக இருக்காரு, அதாவது ஹெல்த்தியாக இருக்காரு. ஸோ அவர் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வார், அது மூலயமா அந்த நாட்டுக்கு அவர் கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு. ஸோ அதனால அவர் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ். What is a human resource? Is it like land or labor? It is more than that. What is human capital? It is like rupee, price, paise or dollar. It is more than that. So இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன, அது லேண்டோ லேபர் மாதிரியா, அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அது அதுக்கும் மேலே அப்படிங்கிறாங்க. திரும்ப அதே மாதிரி வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல் கேட்டால் அது ருப்பீஸா இல்லைனா பைசா இல்லைன்னா டாலரா, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ லேண்ட் லேபர் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆனா அதே மாதிரி அந்த லேண்ட் லேபரை விட ஒரு மூளை, அதாவது அந்த லேண்ட் லேபரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போடுவாரு. ஸோ அந்த இடத்துல ஹியூமன் ரிசோர்ஸ் தான் அதோட நல்ல விஷயம். அதுமாதிரி ஹியூமன் கேபிட்டலோட ருப்பி பைசா டாலர். ஸோ இப்போ வந்து ஒரு 50,000 நீங்கள் பேங்க்குள்ளே போட்டு வைக்கிறீங்க, எவ்வளோ வருஷம்னாலும் 50,000 தான் இருக்கும். அது ஒரு 50,000 வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷமே அது அவர்கிட்ட 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரும். ஸோ அதனால அந்த இடத்துல அந்த ஃபார்ம் ஆன 4.5 lakhs வந்து அந்த நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்கனாமிக் பூஸ்டை கொடுக்கும். ஹியர் இஸ் ஹியூமன் கேபிட்டல். ஸோ நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ட்ரைனிங். ஸோ டெய்லராக இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் டீச்சர்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்ம பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லா விஷயத்துலாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் பூஸ்ட் ஆகும். அதனால எல்லாரும் ஹியூமன் ரிசோர்ஸாக மாறுவாங்க. Not only do the more educated and the healthy people gain through higher income, society also gain in other indirect ways because advantage of the more educated or a wealthier population spread to those also who themselves were not directly educated or given health care. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒருத்தர் படிச்சிருக்காருன்னா ஹெல்த்தியா இருக்காருன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் ஹையர் இன்கம் கிடைக்காது, அந்த சொசைட்டிக்கே வந்து கிடைக்கும். ஸோ எப்படின்னா அந்த இடத்துல அந்த சொசைட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கிடைக்காது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் எல்லாரும் காசு வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுக்க மாட்டாரு. ஸோ சில இன்டைரக்ட் வேஸ், இப்போ சில இன்டைரக்ட் வேஸ் மூலியமா அந்த சொசைட்டில இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நடக்காது, இன்டைரக்டா இருக்கும். ஸோ படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து தன்னோட காசை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ சாதாரணமாக சின்ன பிஸ்னஸாக போகுது, அது ஹோம் ஸ்கேலில் இருக்குது. அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகி கிட்டத்தட்ட 200-300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற அளவுக்கு பெருசாக மாறிடுது. இப்போ அந்த 200 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த 200 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சம்பளம் கொடுத்தாகணும். ஸோ அந்த 200 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை செஞ்சாகணும். ஸோ அதனால அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ அவரால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 பேருக்கு வந்து எக்கனாமிக்கலி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வெறும் ஒரு சைடு மட்டும்தான் ஒர்க்கர்ஸ்னால. இப்போ அவர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல் ஒரு துணிக்கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல துணிக்கடை வச்சிருக்கிறப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வாங்குவார். ஸோ அவர் வாங்குறப்போ ஒரு ஹோல்சேல் ஷாப்ல இருந்து வாங்கினார்னா அந்த ஹோல்சேல் ஷாப்ல அவங்க விற்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அந்த ஹோல்சேல் ஷாப் எங்க இருந்து வாங்குவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அதை வந்து கிரியேட் பண்ற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அந்த ஃபார்மர்ஸுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது.
ஸோ அதனால இந்த சைடு போச்சுன்னா நமக்கு ஒர்க்கர்ஸுக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட் கிடைக்குது. அதே அந்த சைடு போச்சுன்னா அது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. ஏன்னா இந்த சைடு போச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு ஏஜென்சி பார்க்கணும்னா அந்த ஏஜென்சி காசு கிடைக்குது. அந்த ஏஜென்சி காசு கிடைக்கிறப்போ அந்த இடத்துல அது வேலை செய்யற மக்களுக்கு காசு கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒருத்தரோட ஹியூமன் கேபிட்டல் வந்து யூஸ் பண்றப்போ கிட்டத்தட்ட 300 to 400 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட குடும்பத்தை வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ அது மூலியமா 300-400 மெம்பர்ஸ் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. Population need not to be a burden for the economy. It can be turned into a productive asset by investment in human capital. For example, by spending resource on education and health for all training of industrial and agricultural workers in the use of modern technology, useful scientific research and so on. ஸோ ஒரு பாப்புலேஷன் வந்து பேர்டனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் அசெட்டாக மாற்ற முடியும். ஸோ அதுக்கு நமக்கு சில விஷயத்தெல்லாம் செய்யணும். ஸோ சில ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன ஸ்பெண்ட் பண்ணணும்னா எஜுகேஷனில் சில ரிசோர்ஸஸை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ஹெல்த் கேரில் வந்துன்னா சில ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ட்ரைனிங்கில், அதாவது இண்டஸ்ட்ரியல் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸோட ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒர்க்கர்ஸ் இந்த யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறத ஸ்பெண்ட் பண்ணணும். யூஸ்ஃபுல் சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அப்புறம் யூஸ்ஃபுல்லான சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸில் ட்ரைனிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்போ அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஸோ அது மூலயமா அந்த நாட்டோட எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும். The following cases illustrate how people can try to become more productive resources. ஸோ சில ஃபாலோவிங் கேசஸ்லாம் இருக்கு. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்படி ஒரு ப்ரொடக்டிவான ரிசோர்ஸை மாற முடியுங்கிறத பார்க்கலாம். ஸ்டோரி ஆஃப் சக்கல். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, விலாஸ் அப்புறம் சக்கல். ஒரே வில்லேஜில் தான் இருக்காங்க, சேமாப்பூர். சக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 12 year old பாய். அவங்க அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா. இவங்க வந்து டொமஸ்டிக் சோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க. இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டா சௌத்ரி. இவர் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வேலை செய்கிறாரு. ஸோ சக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவை வந்து டொமஸ்டிக் சோர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவரோட யங்கர் பிரதர் ஜீத்துவையும் சிஸ்டர் சீத்துவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்கிறாரு. அவரோட அங்கிள் ஷாம் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு வேலை எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. புட்டாவும் ஷீலாவும் வந்து சக்கலை வந்து சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு வந்து எல்லா படிப்பு கொடுக்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா ஈகராக இருந்தாங்க. ஸோ அதனால வில்லேஜ் ஸ்கூலில் வந்து அவனை சேர்க்கறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாங்க. He started studying and completed his higher secondary examination. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ படித்து முடிச்சு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டடியை வந்து பர்சூட் பண்ண, இன்னும் நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சக்கலுக்காக ஒரு லோனை வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணுறாரு. ஸோ அது மூலயமா வந்து கம்ப்யூட்டர்ஸில், அதாவது காலேஜில் போய் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு படிக்கிறாரு. Sakkal was meticulous and interested in study from the beginning. With great vigor and enthusiasm, he completed his course. After some time, he got a job in a private firm. He even designed a new kind of software. This software helped him increase the sales of the firm. His boss acknowledged his service and rewarded him with the promotion. So, சில நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய நல்லா ஒரு எந்தூசியாசமோட வந்து ஒரு கிரேட் விகரோட படித்ததுனால அவரோட கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஃபேமில், அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைக்குது. ஒரு புது கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் மூலயமா அந்த ஃபிர்மோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பார்த்துட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டோரி ஆஃப் சக்கல் அண்ட் விலாஸ். ஸோ இப்போ விலாஸோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். Story of Vilas. So Vilas வந்து பார்த்தீங்கன்னா 11 year old boy residing in the same village as Sackles. ஸோ விலாஸ் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேனாக இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு இருக்கிறப்ப இறந்துருந்தாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கீதா, அவங்க வந்து மீன் விற்று அவங்களோட கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து earn பண்ணாங்க. She bought fish from the landowner's pond and sold it in the nearby mandi. She could own only ₹150 a day by selling fish. Vilas became a patient of arthritis. His mother could not afford to take him to doctor. He could not go to school either. He was not interested in studies. He helped his mother in cooking and also looked after his younger brother Mohan. After some time, his mother fell sick and there was no one to look after her. There was no money in the family to support them. Vilas too was forced to sell fish in the same village. He, like this mother, earned only a meager income. ஸோ பார்க்குறப்போ இந்த மாதிரி விலாஸுக்கு வந்து 11 வயசு இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து லேண்ட் ஓனர்ஸ் பாண்ட், ஸோ அந்த இடத்துல பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா
மீனை வந்து வாங்கி அதை எடுத்துட்டு போய் விற்பாங்க. ஸோ அது மூலயமா ஒரு ருபீஸ் 150 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிடைக்கும். விலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்ரிட்டிஸ், அதாவது ஒரு நோயோட பேஷண்ட்டாக மாறாங்க. ஸோ அவங்க அம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. அதாவது டாக்டருக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்த்ரிட்டிஸ் அந்த பேஷண்ட், அதாவது அவருக்கு வந்து அந்த நோய் இருக்குது, ஆனால் டாக்டர் கிட்ட கொண்டு போற அளவுக்கு காசு இல்லைங்கிறதுனால அவர் வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பாம டாக்டருக்கு கொண்டு போகாம அவர் வீட்டில் இருந்தாரு. ஸோ அவருக்கு ஸ்டடீஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க அம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்லையும் அவங்களோட யங்கர் பிரதர் மோகனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தாரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துடுது. ஸோ அவங்கள பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ அதனால வந்து விலாசுமே வந்து அதே மாதிரி அதே வில்லேஜ்ல மீன் விற்கிறதுக்காக தான் போறாரு. He like his mother earn only a marriage income. ஸோ அது அவங்க அம்மா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கம் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ ரெண்டு கேஸ்லேயே பார்க்குறப்போ சக்கல் வந்து ஸ்கூலுக்கு போனாரு, ஆனால் விலாஸ் வந்து போகல. சக்கல் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வந்தார். அவருக்கு வந்து எந்த ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய நீடுமே இல்லை. ஆனால் விலாஸ் வந்து அத்ரிட்டிஸோட ஒரு பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு போக முடியல, ஏன்னா அவர்கிட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. ஸோ சக்கல் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு டிகிரியை வந்து அக்வயர் பண்ணியிருந்தாரு. சக்கலுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஃபிலிம்ல வேலையும் கிடைச்சிது. ஆனால் அதே பார்க்குறப்ப விலாஸ் வந்து அவங்க அம்மா பார்த்த அதே வேலையை திரும்ப பார்க்குறாரு. அது மூலிமா அவருக்கு வந்து கொஞ்சம் சின்ன அளவுக்கு வந்து இன்கம் கிடைக்குது. ஸோ சக்கலோட கேஸில் பார்க்குறப்போ 7 years ஆஃப் எஜுகேஷன், ஸோ அவ்வளோ நாள் அவர் படித்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லேபரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்குறப்போ ரெண்டு பேரும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் தான். ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா சக்கல் வந்து ஒரு நல்லா படிச்சதுனால அவரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறார். ஆனால் இவர் படிக்காததுனால இவரோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகி கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறார். ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா total productivity added to the growth of the economy. Individual through salary or in some other form of his choice. In case of Vilas, there could not be any education or health care in the early part of his life. He spent his life selling fish like his mother. Henceforth, he draws the same salary of unskilled labor as his mother. ஸோ அதுவே விலாஸோட கேஸில் பார்க்குறப்போ அவருக்கு எந்த ஒரு எஜுகேஷனும் ஹெல்த் கேரும் இல்லை அவரோட ஏர்லி பார்ட் ஆஃப் லைஃப்பில். ஸோ அதனால் அவரோட என்டையர் லைஃப்பை வந்து அவர் அவங்க அம்மா மாதிரியே வந்து மீனை விற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அது மூலிமா வந்து அவருக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு சேலரி தான் கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் via education and medical care can give high rates of return in future. This investment on people is same as investment in land and capital. A child too with investment made on her education and health can yield a high return in future in the form of higher earning and greater contribution to the society. Educated parents are found to invest more heavily on the education of their children. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சைல்டு, அதாவது ஒரு சைல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவருடைய எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் விடுறப்போ அவரால் வந்து ஒரு ஹை ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கொடுக்க முடியும். அது எப்படின்னா ஹையர் ஏர்னிங்ஸ் ஆகும், கிரேட்டர் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி ஆகும். எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எந்த விஷயத்தை விட ஹெவிலி வந்து எஜுகேஷனில் தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிய வந்திருக்கு. They are also conscious of proper nutrition and hygiene. ஸோ நியூட்ரிஷனாக இருந்தாலும் சரி, ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. Accordingly look after their children's need for education at school and good health. A vicious cycle is thus created in a case. In contrast, a vicious cycle may be created by disadvantaged parents. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவஸ் சைக்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது மூலயமா இவங்க படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி படித்ததுனால அவங்களோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. ஸோ அது மூலயமா அவர் படித்ததுனால அவரோட குழந்தைகளுக்கும் வந்து அவர் படிப்பு கொடுப்பாரு. ஸோ அது மூலயமா இதே மாதிரி ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஆனால் அதுவே டிஸ்அட்வான்டேஜ் பேரண்ட்ஸ் பார்க்குறப்போ ஒரு விஷயஸ் சைக்கிள் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ படிக்காததுனால என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு காசு அதிகமாக தேவைங்கிறதுனால அவங்கள பசங்களே படிக்க விட மாட்டாங்க. ஸோ அவங்க படிக்காததுனால அதே மென்டாலிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீயும் படிக்கணும், அவங்க பசங்களே படிக்க விட மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம திரும்ப 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 படிக்காமல் ஒரு விஷயஸ் சைக்கிளை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவாங்க. Countries like Japan have invested in human resource. They did not have any natural resource. The country are developed rich. They import the natural resource needed in their country. How did they become rich? By develop? They have invested on people, especially in the field of education and health. These people have
made efficient use of their resource like land and capital. நான் அந்த வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ஹியூமன் ரிசோர்சஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்டாக ரிச்சாகவும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து இம்பார்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ எப்படி இவ்வளோ ரிச்சாகவும் டெவலப் ஆக மாறினாங்கன்னா அவங்க தன்னோட பீப்புளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது எஜுகேஷன் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்த ரிசோர்ஸ் அதாவது லேண்டு கேபிட்டல் அந்த ரிசோர்ஸஸை ரொம்ப எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சிது. எஃபிஷியன்சி அந்த டெக்னாலஜி எவால்வ் பை பீப்புள் ஹவ் மேட் தீஸ் கண்ட்ரீஸ் ரிச் பை டெவலப். ஸோ எஃபிஷியன்சியும் டெக்னாலஜியும் அந்த மக்களை வந்து ரிச்சாகவும் டெவலப்டாகவும் மாற்றுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.